الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى: قال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. قال النبي صلى الله عليه وسلم: إن لربكم في أيام دهركم نفحات، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون، وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய கருணையின் வெளிப்பாடு, அல்லாஹ் அவனுடைய பள்ளிகளில் மிக விரைவாக வந்து அமரக்கூடிய முதல் சத்துக்களை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அது வகையில் நாமெல்லாம் பாக்கியமானவர்கள். ஒவ்வொரு பிரசங்கங்களிலும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்களுடைய வீடுகளுக்கு வருவருடைய அந்த பட்டியலில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு தகுதி தராதரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். சில நபர்கள் இருப்பார்கள், நாம் நடந்து வந்து கொண்டிருப்போம், நம்மை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் நம் வீட்டுடைய வாசலில் நிறுத்துவார்கள். நாம் அவர்களை ரொம்ப தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளோடு வீட்டிற்கு கூட அழைக்காமல் அனுப்பி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நண்பர் வட்டாரம் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட சில நபர்களுடைய நெருக்கங்களும் பழக்கங்களும் நமக்கு உண்டு. சில நபர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய திண்ணையில் வரைக்கும் நாம் அமர வைத்து பேசுவோம். என்ன பேச வந்தாலும் அந்த நபர்களை நாம் என்ன செய்வோம், திண்ணையில உட்கார வச்சு பேசி, காஃபி கொடுத்து ஷோபால உட்கார வச்சு பேசி அனுப்பக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள், உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள். சில உறவுகள் இருக்கிறது, சில நண்பர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய வீட்டுடைய ஹால் வரையிலும் வருவாங்க, அதுக்கு மேல வரமாட்டாங்க. நாம் அனுமதிக்கவும் மாட்டோம், வரமாட்டாங்க தாண்டி நாம் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் சில உறவுகள் மட்டும்தான் நம்முடைய கிச்சனையும் தாண்டி கொல்ல போற வரைக்கும் போவாங்க. சில உறவுகள், ரத்த உறவுகள், நாம் அனுமதிக்காட்டாலும் வருவாங்க. அப்போ கொஞ்சோண்டு மூளை, கொஞ்சோண்டு அறிவு, கொஞ்சோண்டு செல்வம் எல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய எனக்கு இப்படி தகுதி தராதரமாக பிரித்து வைக்கக்கூடிய பழக்கம் யதார்த்தத்திலே இருக்கிறது என்றால், என் ரப்புடைய வீட்டிற்கு வருவதற்கான தகுதிகளும் தராதரங்களும் தான் என்ன? பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு அல்லவா? அங்கு வருவதற்கான தகுதியும் தராதரம் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஒரே ஒரு தகுதிதான், ஒரே ஒரு தகுதிதான். என்னது தெரியுமா? நாம் அவனை பிரியப்படுவதல்ல அந்த தகுதி, அவன் நம்மை பிரியப்படுவது. யாரின் மீது அல்லாஹ்வுடைய பிரியங்கள் உண்டாகிவிடுமோ அவர்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், என்னுடைய வீடுகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நசீபுகளை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பேசக்கூடிய, குர்ஆனுக்காக பாடுபடக்கூடிய, தீனுடைய வளர்ச்சிக்காக ஏற்படக்கூடிய எல்லா சபைகளிலும் அமரக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்குது என்றால் அவன் மீது அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கிறது என்பதுதான் அடையாளம். அந்த தகுதி தராதரங்களோடு அல்லாஹ் தஆலா நம்மை இங்கே அமர வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நாம் இங்கிருந்து வெளியே போகின்ற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். என்ன நினைச்சக்கூடாது, இன்னைக்கு ஜிம்மாவுடைய நாள், அதனால நான் என்னுடைய வேலைகள் எல்லாம் தர்தீப் பண்ணிட்டேன், வேலைகள் எல்லாம் நான் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு ஷெட்யூல் போட்டு கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், அதனால எனக்கு இவ்வளோ பெரிய வாக்கியம் கிடைச்சிச்சு, ஜிம்மாவுக்கு சீக்கிரமா வந்துட்டேன், பயான் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன், அல்லது பாங்கு சொல்லும் போதே வந்துட்டேன். இதுவெல்லாம் நம்முடைய முயற்சிகளாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர, ஆனால் பாக்கியம் என்றால் ரப்பு தான் நாடி இருக்கிறார். இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நாம் இங்கிருந்து வெளியாகின்ற வரைக்கும் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அடுத்து இது போன்ற வாக்கியங்களை அல்லாஹ் நிறைவாக கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் நிறைவான வாக்கியங்களை பெறக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, நம்மிடத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம் வந்திருக்கிறது, மிகச்சிறந்த ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதங்களுக்கு முன் இருக்கக்கூடிய மாதங்களில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள்.
அந்த காலங்களில், இந்த ஷஅபானுடைய மாதங்களில் நாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பது நம் மீது கடமை. நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கணும். பொதுவாகவே இந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால் முன் சுன்னத்துடைய அந்த விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், நீங்கள் ஃபர்துகளில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு முன் சுன்னத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்க போகிறேன், என்னுடைய உலக ஆசாபாசங்களை எல்லாம் திறந்து என் ரப்பு முன்னால் என்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்க போகிறேன் என்ற அந்த ஃபர்துடைய தொழுகைக்கு முன்னால் நீங்கள் அந்த முன் சுன்னத்துகளை தொழுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ரமதானுடைய காலங்களில் நாம் உலகிலே அந்த ரமதானுடைய காலங்களில் என்ன செய்யணும்? அமல்களில் முன்னேற வேண்டும், அமல்களில் சுறுசுறுப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதங்களை நாம் ஒரு வகையாக பட்டியலிட்டு இருக்கிறார்கள். இந்த மாதங்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, ரமதானுக்கு முன்னால் நாம் தயாராக வேண்டிய இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, நண்பர்களே, ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னா ஒரு ரிஹர்சல் இருக்குது, அதுக்கான முயற்சி நடக்குது. அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வங்களிலே பல மணி நேரங்கள் செலவழிக்கப்படுகிறது. கணித்துக்குரிய மேலான பெரியவர்களே, நண்பர்களே, இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் எவ்வளவு நன்மைகளிலே சுறுசுறுப்படைய போகிறோம் என்பதை இந்த ஷஅபானுடைய மாதம் நமக்கு சொல்லி காட்டிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான், இன்று 1ஆம் தேதி, ஷஅபான் 1ஆம் தேதி, இன்றைய நாட்களில் சில காலங்களில் ரமலான் அல்லாத ஷஅபான் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஷஅபான் முழுவதும் முழு மாதமும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே பெரும்பாலான நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம கேட்பாங்க, ஹல் சும்த ஷஹ்ர ரமலான், ரமலான் இந்த ஷஅபான் மாதத்துடைய கடைசியில தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்பார்களாம், நீங்கள் எல்லாம் ஷஅபானை நோன்பு வைத்தீர்களா? ஷஅபான் மாதம் நோன்பு இல்லாமல் உங்களுக்கு கழிந்து விட்டதா என்பதாக அவர்களை ஆர்வப்படுத்தி கேட்பார்களாம். இந்த ஷஅபானுடைய மாதம் சாதாரண மாதம் அல்ல. அதுபோன்று ஹதீஸ்களிலே வருகிறது, இந்த மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அல்லாஹ்விடத்திலே. ஹதீஸ்களில் வருகிறது, காலையில் ஒரு மலக்கு வருகிறார், அசருக்கு பிறகு ஒரு மலக்கு வருகிறார், நீங்கள் என்னெல்லாம் செய்கின்றீர்களோ அதெல்லாம் பதிவு செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே அதை சொல்லி காண்பிக்கிறார் அல்லது சமர்ப்பணம் செய்கிறார். இந்த மனிதன் இந்த பாவங்கள் செய்தான், இந்த நன்மைகள் செய்தான். அதுபோன்று வாரந்தோறும் திங்கள் வியாழன் கிழமைகளிலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அதுபோன்று வருடத்திற்கு ஒரு முறை ரமலான், இந்த ஷஅபானுடைய மாதங்களில் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இந்த நல்லறங்கள் செய்யக்கூடிய இந்த காலங்களில், இந்த ஒரு வருட காலகட்டங்களில் நாம் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் ஒரு அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பணம் செய்கின்ற சமயத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முழுவதுமாக இந்த காலங்களில் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அமல் சொல்லி காட்டப்படுகிறது. இந்த நேரத்தில், இந்த இடத்தில் இப்படி ஒரு நோக்கத்தோடு இவர் நடந்து சென்றார், இந்த காலங்களில் இவர் இந்த நல்லமல் செய்தார், அவருடைய இப்படியெல்லாம் பாவங்கள் செய்தார், இப்படியெல்லாம் கெட்ட விஷயங்கள் செய்தார், மனதிலே கெட்டதாக நினைத்தார், தன் நண்பனுக்கு துரோகம் செய்தார், தன் நண்பனை மாட்டிவிட்டார், தன் நண்பனுக்கான எல்லா விஷயங்களிலும் குறைவு செய்தார், தாய் தந்தையை கவனிக்கவில்லை, வியாபாரங்களை இவ்வளவு மோசடி செய்தார். இப்படியாக நம்முடைய பாவங்களும் சொல்லி காட்டப்படும், நல்லறங்களும் சொல்லி காட்டப்படக்கூடிய இந்த மாதத்தில் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷனுடைய தவறுகள் நமக்கு முன்னால் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்முடைய தவறுகள், ஒரு மனிதனுடைய, நாம் ஒரு மேனேஜராக இருக்கிறோம் அல்லது ஒரு பெரிய பணியில் அமர்ந்திருக்கிறோம், நம்மகிட்ட கீழுடைய அந்த தவறுகள் எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னு பார்க்கிறாரு, அப்பவும் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலையும் தவறு செய்தால் எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய சமயங்களில் நீங்கள் நல்லறங்களில் ஈடுபட்டுங்கள், நல்ல அமல்களை செய்தவர்களாக நீங்கள் இருங்கள், நோன்பு வைத்தவர்களாக இருங்கள், தொழுகக்கூடியவர்களாக இருங்கள், திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருங்கள்.
நீங்கள் உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பணம் செய்கின்ற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாவங்கள் எடுத்து காண்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் பார்ப்பானாம், இந்த நேரத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தொழுது கொண்டிருக்கிறானா, அவனை மன்னித்து விடுங்கள். இன்னொரு மனிதனுடைய பாவங்கள் பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த நேரத்தில் இந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறான், நோன்பு வைத்திருக்கிறான், அல்லாஹ் சொல்வான், அவனுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுங்கள். மீண்டும் பாவங்கள் குறித்து ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பார்ப்பானாம், இப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான், அவன் திக்ர் செய்து கொண்டிருக்கிறான், இறைவா அவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம். குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் என்ன செய்துவிடும், பாவங்களை எல்லாம் அழித்து இல்லாமல் ஆகிவிடும். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யஃபுருன் நாஸ், மக்கள் அலட்சியமாக இருப்பார்கள், மக்கள் இந்த காலகட்டங்களில் அலட்சியத்திலே மூழ்கி கிடப்பார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் என்பவர்களே, ரமலானுக்காக நாம் எவ்வளவு தயாராக வேண்டும். ஒரு வார்த்தையை சொல்வார்கள், இந்த ஷாபானுடைய காலங்களில் சுறுசுறுப்பாக அமல்களில் கவனம் செலுத்தாத எவருக்கும், இந்த ஷாபான் மாதத்தில் சுறுசுறுப்பாக அமல்களில் கவனம் செலுத்தாத எவருக்கும் ரமலான் அமல்களால் சிறப்படைவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வார்த்தை, ரமலான் என்ன செய்யாது, கழிஞ்சிடும், நோன்பு வச்சிருவோம், ஆனால் சிறந்த நல்லறங்களை செய்தோம், சிறந்த நோன்புகளை நோத்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம், அதிகமாக குர்ஆன் ஓதியிருக்கிறோம் என்று சிறந்த வகையில் என்ன செய்யாது, ரமலானுடைய காலங்கள் அமையாது. யாருக்கு? இந்த ஷாபானுடைய மாதத்தை பொடுபோக்காக கடந்தவருக்கு, இந்த ஷாபானுடைய மாதத்திலே எந்த நோன்புடைய அந்த அகமியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நோன்பு வைத்து பழகாதவர்களுக்கு, குர்ஆன் ஓதி பழகாதவர்களுக்கு, திக்ர் செய்து பழகாதவர்களுக்கு ரமலானுடைய காலங்கள் வெறும் நோன்பு வைத்து சர்வ சாதாரணமாக நாட்களோடு நாட்கள் கடந்து விடுமே தவிர சிறப்பாக அமையாது என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி காட்டினார்கள். அவருடைய காலங்களில் பார்க்கின்ற பொழுது ஜக்காத்துடைய பொருட்களை கூட ஷாபானில் கொடுத்து முடித்து விடுவார்கள். ஷாபானில் தன்னுடைய கடன்களை எல்லாம் முடித்து விடுவார்கள். ஏன்னு சொன்னா, இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், யாருடைய ஹக்குகளையும் பூர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டேன், கடன்களை கொடுத்து விடுவேன், ஜக்காத்துகளை கொடுத்து விடுவேன் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி காட்டுவார். ரமலானுடைய முந்திய காலமான இந்த ஷாபானில் நீங்கள் நோன்பு வைத்து பழகுங்கள், பிறை 13, 14, 15 தேதிகளில் நோன்பு வையுங்கள். இந்த மாதத்துல குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 தேதிகளிலே நோன்பு வைப்பது சுன்னத். ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் இந்த 3 நாட்கள் நோன்பு வைத்து இந்த ரமலானுக்காக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இரண்டாவதாக அதிகமாக துஆ செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆனாலே அது வணக்கம் சொன்னாங்க. நம்முடைய புரிதல் குறைவு என்னன்னு சொன்னா, நான் கேட்டா கிடைக்கணும் அதான் துஆ, நான் கையேந்தி கேட்டா எனக்கு கிடைக்கணும் அதான் துஆ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், என்னுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போவது குறித்து, நிராகரிக்கப்படுவது குறித்து எனக்கு கவலை இல்லை, ஆனால் துஆவே செய்ய முடியாமல் நான் ஆகிவிடுவதை பயப்படுகிறேன். என்ன சொல்றாங்க, நான் துஆ செய்யறேன், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அங்கீகரிக்காம போறான், அது அவருடைய சம்பந்தப்பட்டது. ஆனால் துஆ செய்யவே என்னால் முடியவில்லை என்றால் அந்த ஒரு வாழ்வு இருக்கிறதே, அது சரியான வாழ்வு கிடையாது என்பதாக அவர்கள் தன் குறித்து பயந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா எவ்வளவு பெரிய சஹாபி, அவர்கள் தன் குறித்து பயப்படுகிறார்கள். நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய துஆக்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் நான் ஆகிவிடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னார். கனிமார்களே, இந்த துஆக்களுடைய நேரங்களை நாம் அதிகப்படுத்தி என்ன செய்யணும், துஆங்கிறது நான் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த அமலுடைய பிரதிபலன்கள் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், ஆனால் என்னுடைய அமல் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே, நான் இன்னைக்கு தொழுகிறேன் 2 ரக்காயத்து, இப்ப தொழுகிறேன், ஜும்மா தொழ போறேன், என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா தொழுது அமலா, அமல் இல்லையா, இபாதத்தா இல்லையா, இபாதத் தான். அதே மாதிரிதான் துஆ செய்வது என்பதும் இபாதத், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ரப்புடைய சார்ந்த விஷயங்கள்.
ஆகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியான் அல்லாஹும்ம இறைவா யா ரப் என்ற வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் நான் சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய அடியான் யா ரப் என்னுடைய இரட்சகனே, அல்லாஹும்ம இறைவா, இது போன்ற வாசகங்களை எல்லாம் என்னுடைய அடியான் சொல்கின்ற பொழுது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் கேட்பதை எல்லாம் கொடுக்கிறேன். ஒரு பெரியார் சொல்லி காட்டுவார், நான் 20 வருடங்களாக ஒரு விஷயத்தை ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். 20 வருடங்களாக. ஆனால் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் என்ன செய்ய மாட்டேன், 20 வருடங்களாகியும் நான் அதை கேட்பதிலே நிராசை அடைய மாட்டேன். நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கேட்டுக்கொண்டே இருப்பதும் ஒரு வகையான அமல், அது இபாதத், அது வணக்கமாக கழிக்கப்படுகிறது. ஆகவே அந்த வணக்கங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் நண்பர்களே, துஆ என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே உம்மு சலமாவுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள் ரலியல்லாஹு. அப்ப அங்க ஒரு அடிமை பெண், யத்தீமான ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. சின்ன வயசுல பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது கேட்டாங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களான்னு கேட்டுட்டு, ஆமா நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். இப்ப சொன்னாங்க, இனிமேல் நீங்க வளரவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த யத்தீமான அந்த அடிமை பெண் அழுகிறார். தன்னுடைய எஜமானியான அபு உம்மு சுலைம் அவங்கள்ட்ட போய், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து நீ வளரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நபியுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டுரும், நான் பயமா இருக்குது, நீங்க ஏதாவது நபிட்ட போய் சொல்லுங்க என்பதாக சொல்லுகின்ற பொழுது உம்மு சுலைம் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க, என்னுடைய அடிமை பெண்ணை பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க, நீ வளர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அந்த பெண்மணி ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்களாம், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறேன், இறைவா என்னுடைய சகோதரர்கள் குறித்து, என்னுடைய அந்த உம்மத்துகள் குறித்து என்னை அறியாமல் சில நேரங்களிலே பதுவாவுடைய வார்த்தைகள் அல்லது அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை நான் பேசும்படி ஆகிவிட்டாலும் கூட இறைவா அதையெல்லாம் நீ கியாமத்திலே பரிகாரங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மன்னிப்புக்கான மகவிரத்துக்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தை துஆ செய்து விட்டேன். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரிய நண்பர்களே, சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்த துஆக்களில் நாம் எவ்வளவு பொடுபோக்கான சூழ்நிலை அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமதானுடைய காலங்கள் வருகிறது, துஆவுக்காக நீண்ட நெடிய காலங்களை நாம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இப்பவே அதற்கான தயாரிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நபி சொன்னார்கள், அதிகமாக திக்ர் செய்து கொள்வது, அதிகமான நன்மைகளை பெற்றுத் கொள்ளக்கூடிய வகையில் திக்ராத்துகளை அதிகமாக செய்து கொள்வது. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்த ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு நேரத்தில் அவர் ஃபஜ்ருக்கு பிறகு திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பல அலுவல்களை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு லுஹருக்கு முன்னால் வீட்டுக்கு வருகிறார்கள். அப்பொழுதும் ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அப்படியே அந்த திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். கேட்டாங்க, எவ்வளவு நேரமா திக்ர் செய்றீங்க? நீங்க போனதுன்னு நான் திக்ர் செய்றேன். அப்ப அவ்வளவு நன்மைகள் கிடைப்பதை காட்டிலும் நான் சொல்லக்கூடிய சில திக்ர்களை நீங்கள் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, சுப்ஹானல்லாஹி ஸினத அர்ஷிஹி, சுப்ஹானல்லாஹி ரிதா நஃப்ஸிஹி, சுப்ஹானல்லாஹி மிதாத கலிமாத்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களிலேயும் திக்ர்களிலேயும் குர்ஆன் ஓதுவதிலேயும் தொழுகைகளிலேயும் நோன்பு வைப்பதிலேயும் நீங்கள் இந்த மாதத்தை கனிமத்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த மாதத்தை பரிசைக்குரிய காலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த காலங்களை போட்டியுடைய காலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஷாபானுடைய மாதங்களில் யார் சுறுசுறுப்பாக தங்கள் அமல்கள் குறித்து கவலைப்பட்டு அதிகமாக அமல் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ரமதானுடைய காலங்கள் அமல்களால் சிறந்ததாக அமையாது என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஷாபானிலும் ரமதானிலும் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியமற்ற ஜெயசீலர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்ம ஈடெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியவர் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.